அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பலுத்த சலுங்கனி அகம்பலுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பலுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பலுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே மெய்மை பெருள் பலுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உரு நிலைத்துவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னருள் செய்வாய் இரு நிலத்தவரின்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறு விளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே வெண்துகில் கொண்டு செஞ்சுடர் மேனி விளங்கும்படி மூடி விண்ணவர் முனிவர் கண்டுகண் கூச வெள்ளொளிதான் பரப்பி எண்டிசை தேவரும் இவ்வுலக அடைந்து எழில் ஒரு சித்தி பெறவே இணையில்லா ஞான சபைதனை நிறுவிய எந்தையே சிவபதியே கண்ணொளி அதனில் கதிரொளி வீசிய கருணை கடலமுதே கடவுளர் நிலைகளில் கலக்கம் அகற்றிய கண்கண்ட பேரொளியே மன்னக வாழ்வினில் மரணமதோட்டிய வடலூர் பொன்னுடல் மருதூர் மாமணி வள்ளல் பெருந்தகை வந்தெங்களை ஆண்டு அருளே மருதூர் மாமணி வள்ளல் பெருந்தகை வந்தெங்களை ஆண்டு அருளே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சென்ற வாரம் நம்ம கரண ஒழுக்கத்தை பற்றி படித்தோம். அதாவது இந்த கரண ஒழுக்கத்துல முக்கியமாக இந்த மனதை நம்ம எங்க நினைக்கணும், இந்த இடத்துல நினைக்கணும், எந்த வெளியை நினைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கு புருவ மத்தியினுடைய சிறப்பை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்.
புருவ மத்தி தான் கடவுளை நினைப்பதற்குரிய இடம். அதனால தான் அந்த இடத்துல தமிழர்கள் வந்து பொட்டு, குங்குமம், சந்தனம், விபூதி இதெல்லாம் வைக்கக்கூடிய இடமாக புருவ மத்தி வந்து காட்டிக் குடுத்தாங்க நமக்கு. செய்கை மூலமாக. புறப்பொருட்களை இதத்தான் சொல்றது சமய சின்னங்கள் அல்லது மத சின்னங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெறும் சின்னங்களை போடுவதன் மட்டும்னால நமக்கு எல்லாம் வந்துற போறதில்ல. இருந்தாலும் அதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும், ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும், அந்த மாரி ஒரு பழக்கம் வந்து இந்து மதத்துல செய்யப்பட்டிருக்குது. அதுதான் நம்மலாம் கடைப்பிடிச்சுட்டு வரோம். கோயிலுக்கெல்லாம் போனாலும் அந்த மாரி நமக்கு வந்து விபூதிய வந்து பிரசாதமாக குடுப்பாங்க. அது மாரி ஒளிய கொண்டாந்து காட்டும்போது, அந்த ஒளிய நம்ம புருவ மத்தியில ஒத்திக் கொள்வது. இப்படிலாம் வந்து நடப்புல வந்து இருந்து கொண்டிருக்கு. அடுத்து இந்த மாரி துர்விஷயங்களெல்லாம் பற்றாம இருக்கணும். கெட்ட விஷயங்கள்லாம் தொடராம இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில ஆன்மீகத்துக்குரிய கெட்ட வழிகளும், அதே உலக நடைக்கு உள்ள கெட்ட வழிகளெல்லாம் விட்டு விட்டால், அது வந்து வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். அதை விட ரொம்ப சிறப்பு ஆன்மீகத்துக்கு. இப்ப ஆன்மீகத்துல வந்து எப்போதும் பிறருடைய குற்றங்களை எல்லாம் விசாரித்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, கோள் சொல்லிக்கொண்டு, குறை சொல்லிக்கொண்டு வாழ்தல் கூடாது என்பதை ஜீவதோஷம் விசாரியாதிருத்தல்ன்னு சொன்னாரு. அப்புறம் தன்னை மதியாது இருத்தல்ன்னு சொன்னாரு. தன்னை ரொம்ப உயர்ந்தவன், தற்பெருமை கூடாது. பெரிய எல்லாம் எல்லாம் நம்ப தான் பெரியவன்ற ஒரு எண்ணம், சிந்தனை இருக்கக்கூடாது. ஏன்னா, நம்ப வந்து பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். காற்றை நம்பி தான் நம்மளோட உசிறு இருந்து கொண்டு இருக்குது. காற்று இல்லன்னாக்க செத்து போயிடுவோம். அதனால பீத்திக்க வேணாம், பெருமை கொள்ள வேண்டாம். நம்மளுடைய வாழ்வுலாம் எந்த நேரத்திலயும் நிலையாம போயிடும். நிலைத்து நிக்காது. அதனால இறைவனை அருளை நினைத்து எல்லாம் அவனுடைய செயல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கொட்டமெல்லாம் அடக்கிக் கொள்ளணும் அப்படின்றத தன்னை மரியாதிருத்தல்ன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப செயற்கை குற்றங்களால் ஏற்படும் கெடுதிகள். இதுதான் ராகாதின்னு சொல்லக்கூடியது. இந்த கோபம், காமம், குரோதம், மோகம் இந்த மாரி இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிந்தித்து நம்ம வந்து கோபத்தெல்லாம் விட்டுறலாம். சில தீமையான எண்ணங்களெல்லாம் எண்ணத்தில் உதிக்காம அத திசை திருப்பிக் கொள்ளலாம். முடிஞ்சா சத்துவமயமாக இருக்கணும்னு சொன்னாரு. ஜீவ தயவோடு இருப்பது ரொம்ப நல்லது. சாந்த குணத்தை பின்பற்றுவது, பழக்குவது சிறந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. எப்ப பார்த்தாலும் பிறர் மேல கோபப்படாம இருக்கணும்லாம் இந்த கருண ஒழுக்கத்துல சென்ற வாரத்துல நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் கடைசியாக 7வது சத்துருக்களாகிய தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல். ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து முழுக்க முழுக்க 60 தத்துவம். உள்ளம் வந்து 36 தத்துவம் இருக்கனால, அதுல பகைவர்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் காமம் பகைவன், கோபம் கொடியன், கனலோபம் முழு மூடன். அப்ப காம, குரோதம், லோபம், மோகம், மதம் இதெல்லாம் வந்து தத்துவ குற்றங்களாக, சத்துருக்களாக நமக்கு இருக்குது. சத்ருன்னா எனிமி. நமக்கு எனிமி வந்து வெளியிலயும் எனிமி இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே உள்ள எனிமிய பத்தி சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த எனிமிகளெல்லாம் நம்ம வந்து வளர விடாமல், அது அது போக்குல விடாமல் கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா தடுத்து நிறுத்திக் கொள்ளணும். அதுக்கெல்லாம் நமக்கு அறிவு வந்து இருக்குது. அறிவு இல்லன்னாக்க பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பார்த்துக் கொள்ளணும். ஓகே. இன்னைக்கு ஜீவ ஒழுக்கத்தை பற்றி சொல்றாரு. இந்த ஜீவ ஒழுக்கம் என்பது உயிர் ஜீவன்னாலே உயிர். உயிர் ஒழுக்கம்னாக்க மற்ற உயிர்களை வந்து மதிக்கிறதுன்னு அர்த்தம். அது வந்து வெறும் மனித உயிர் மட்டும் இல்ல. மற்ற மிருகங்களாக இருந்தாலும் சரி, மற்ற உயிர்கள் எதுவா இருந்தாலும் அந்த உயிர்களை வந்து நம்ம மதிக்கணும். ஏன்னா, இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள். அப்ப அந்த உயிர்களும் இந்த பூமியில வாழ்வதற்கு வந்து உரிமை பெற்றிருக்கு. இப்ப நம்பளும் மற்ற ஜீ 5 அறிவு, 4 அறிவு ஜீவர்களாக இருந்து தானே நம்ப 6க்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில மனித ஜென்மமா வந்த பிற்பாடு துவேஷம் மத்த உயிர்களை வந்து நம்ம வந்து ரொம்ப தரம் குறைத்து நம்ம அத வந்து மதிப்பிடக்கூடாது. கடவுள் படைப்பில் அது ஒன்று அப்படின்றத நம்ம அந்த சிந்தையில வைத்துக் கொள்ளணும். அது ஒரு ஒழுக்கம். ஒழுகுதல் என்பது செயல்படுதல். ஜீவ ஒழுக்கம் அப்படின்பது ஜீவர்களை மதித்தல் அப்படின்றத எடுத்துக்கொள்ளணும்.
அதுல நாம் வந்து மனித ஜென்மமாக இருப்பதனால, மனிதர்ல வந்து ஆண் மக்கள், பெண் மக்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்து அலி என்ற ஒரு இனமும் இருக்கிறாங்க. ஆண்லயும் சேர்க்காம, பெண்ணுலயும் சேர்க்காம. அது வந்து அந்த மாரி ஒரு பிறப்பு அமைப்பும் இருக்கும். மக்கள் இருப்பாங்க. இந்த மாரி மக்கள் இடத்துல ஆண் மக்கள், பெண் மக்கள் முதலிய யாவர்களிடத்தும் சாதி, சமய, மத, ஆச்சிரம, சூத்திரம், கோத்திரம், குலம், சாஸ்திர, தேச மார்க்கம், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி. நம்ம வந்து மத்தவங்கள பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த ஜீவ ஒழுக்கத்துல நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கலன்னு சொன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து யோகம் வந்து சித்திக்காது. நம்ம எவ்வளோதான் சோறு போட்டிருந்தாலும் சரி, என்னதான் நீங்க வழிபாடு செஞ்சிருந்தாலும் சரி, நாம ஜெபம் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு உயிரை மதிக்கக்கூடிய பண்பு மனிதன்கிட்ட இல்லன்னு சொன்னா, நிச்சயமா கடவுள் உலகத்துக்கு நம்ம ஆளாக முடியாது. அதனால தான் பெருமான் வந்து இந்த ஜீவ ஒழுக்கத்தை வந்து சொல்லியிருக்கிறார். "ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்." அப்படின்றது ஒழுக்கத்தை பற்றி திருக்குறள்ல நெறைய இடத்துல 10 குறள்கள் வந்து இருக்கும். அதனால இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் இங்க வந்து வள்ளல் பெருமான் இந்த ஒழுக்கங்களை நமக்கு வந்து நினைவுபடுத்துகின்றார். இதெல்லாம் கடைப்பிடிங்க. ஏன்னா தொன்று தொற்று மனித குலத்திலயும், ஊர்லயும் சரி, இங்கேயும் சரி, ரொம்ப என்ன பார்ப்பாங்கனாக்க, இந்த சாதி. அந்த ஜாதி வந்து எப்படி ரொம்ப காலத்துக்கு முன்பே அந்த ஜாதிகள் என்றது தொன்று தொட்டு வருது. கடும் மோசமாக முன்புள்ள காலங்களெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. சில ஜாதியர்கள வந்து கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. சில ஜாதிகள வந்து அந்த வீதியில நடக்க விட மாட்டாங்க. இப்படி பல விஷயத்துல வந்து ஜாதிய முன்னுக்கு வைத்து உயிர்களை வந்து பேதம் பார்ப்பாங்க. கீழ்மைப்படுத்துவாங்க. அதுல உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. வள்ளலார் சொல்லுவாரு, "இருகுலமும் மாண்டிடக் காண்கின்றீர்" அப்படின்னு சொல்றாரு. சிவவாக்கியரும் இந்த சாதிய பற்றி அவரும் வந்து சாடி எழுதியிருக்கிறாரு. அ அவரோட சிவவாக்கியர் பாடல்லயும் இருக்குது. மற்ற மற்ற ஔவையார் கூட சொல்லுவாங்க, "சாதி இரண்டொழிய வேறில்லை. சாற்றுங்கால் நீதி நெறிமுறைதனில் மேதினியுள் இட்டோர் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர்" அப்படின்பது ஔவையாருடைய பாடல்ல இருக்கும் அது. "சாதி 2 ஒழிய வேறில்லைன்னுவாங்க." இப்ப சாதி 2ன்னாக்க என்ன சாதி? அவங்க சொல்ற சாதி வந்து என்னன்னாக்கா, மனிதன் உயர்ந்த சாதி, சார்ந்த சாதி, அந்த சாதி சொல்லல. மூச்சுக்காற்றை பற்றி அந்த அம்மா சொல்றாங்க. சாதி. இந்த ஆண் கலை என்ற ஒன்று சூரிய கலையும், பெண் கலை என்பது சந்திர கலையும். இதை 2 ஒழிய வேறு இல்லைன்றார். இந்த 2யும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் உங்கள வாழ வச்சுக் கொண்டிருக்குது. உயர்ந்த ஜாதின்னு சொல்றவனையும் அதுதான் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. தாழ்ந்த ஜாதின்னு சொல்றவனையும் அதுதான் வாழ வைத்துக் கொண்டிருக்கு. 2 பேரும் மூச்சுக்காற்றின் அடிப்படையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. 2 பேற்றுக்கும் மூச்சுக்காற்று ஆக்ஸிஜன் இல்லன்னாக்க 2 பேரும் செத்து தொலைவீங்க. அப்புறம் உங்க பாடிய வந்து புழு தான் மேயும். அதனால சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்றது ஔவையாரோட பாட்டு. சாற்றும் கால்ன்னு சொன்னாங்க. இந்த சாற்றும் கால்ன்னு சொன்னாக்க, இந்த 2 சாதியை கொண்டு இடைகலை, பெண்களை என்ற இயக்கத்தை கொண்டு மூலாதாரத்தில் இருக்கிற கால் என்று சொல்லக்கூடிய அந்த வாசியை நீங்கள் வந்து புருவமத்தில் கொண்டாந்து சாற்றணும். அதான் சாற்றும் கால். சாற்றக்கூடிய கால். நிலைநிறுத்தக்கூடிய கால் அப்படின்னு சொன்னாங்க. "சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால்" அப்படின்னு. "நீதி நெறிமுறைதனில்" இதுதான் நீதி, இதுதான் முறை, இதுதான் நெறின்னு நேரி, நீதி, நெறி, முறை. இப்ப வள்ளலாருடைய காலத்துல வந்து வள்ளலார் சொல்வாரு, "துறை இது, வழி இது, துணிவு நீ செய்யும் முறை இது" அப்படின்னு சொல்லி வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி சொன்ன மெத்தட் வேற. இங்கே ஔவையார் சொல்லிக் மெத்தட் வந்து வேற. அது வாசி நெறி. இது வந்து ஜீவகாருண்ய நெறி.
அப்ப சாதி இரண்டொழிய வேறில சாற்றுங்கள் நீதி, நெறிமுறை. அன்றைக்கு வள்ளலாருக்கு முன்பு உள்ள அந்த நெறிமுறை கடவுளை அடைவதற்கு அல்லது கடவுள் உலகத்துக்கு போவதற்கு, அதாவது பராபரை உலகத்தை போய் அடைவதற்கு, இதுதான் நீதி, இதுதான் முறை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த முறை தெரியலனாக்க நிச்சயமா எந்த ஒரு ஆத்மாவும் வந்து உய்ய முடியாது. எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு ஆணோ, பெண்ணோ இந்த உலகத்தை விட்டு அந்த தெய்வ லோகத்துக்குள்ள போக முடியாது. வள்ளுவர் சொல்றார் இல்லையா? "வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்" அப்படின்னு சொல்றார். அந்த தெய்வ லோகத்துக்குள்ள போக முடியாது. உங்களுக்கு சாதி தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவர் சொல்ற சாதி வேறு என்பது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீதி நெறிமுறை இதனில் மேதினியிர் இட்டோர் பெரியோர்னாங்க. மேதினியில் அப்படின்னு மேதினின்னா இந்த உலகத்தில் யாரு இத வந்து உணர்ந்து, இத தெரிந்து இந்த 2 கலையையும் பயன்படுத்தி புருவ மத்தியில கொண்டு போய் அந்த வாசியை சேர்க்கிறார்களோ, அவர்கள் வந்து இட்டோர் பெரியோர் சொன்னார். இவங்கலாம் பெரியோர்கள். பெரியோர்கள்னா ஞானிகள். மும்மலம் அறுத்தவர்கள். நம்மலாம் மும்மலத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்கலாம் மும்மலம் அறுபட்டவர்கள். இந்த கலையைக் கொண்டு மும்மலத்தை அறுத்துக் கொண்டவர்கள். அதனால தான் மேதினியோர் இட்டோர் பெரியோர் சொன்னாரு. இடாதோர் இழிகுலத்தோர் சொன்னாரு. இடாதோர்ன்னு சொன்னாரு. இந்த வாசி பயிற்சியை பண்ணி உய்யறதுக்கு உள்ள முறைய செய்யாதவங்கலாம் இழி குலம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இழி குலம் அப்படின்னு சொன்னாக்க, இறந்து போகின்ற குலம் அப்படின்றது பொருள். செத்து போவாங்க அவங்க. அப்படித்தானே உலகம் இன்னைக்கு பல கோடி மக்கள் மாண்டு கொண்டு இருக்கிறாங்க. இழிகுலமா தானே எல்லாரும் இருக்கிறோம். வாழ்குலமாக இல்லையே. இப்ப வள்ளலார் ஒரு பாடல்ல சொல்றார், வீழ்குலம் அப்படின்னு சொன்னார். வீழ்குலம்னா விழுந்து விழுவோம். ஆக்ஸிஜன் இல்லன்னா விழுந்து போற குலம் நம்பலாம். அப்ப ஔவையாரும் இத தான் சொல்றாங்க. இட்டோர் பெரியோர், மேதினியில் இட்டோர் பெரியோர், இடாதோர் இழிகுலத்தோர், பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு சொன்னார். பட்டாங்கு அப்படின்னா வேதம். எந்த வேதம்? இந்த சித்தாந்த வேதங்கள். பட்டாங்கு அப்படின்னா வேதங்கள். வேதத்துல சொல்லியிருக்கிற முறைப்படி நீங்கள் சாதியை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாட்டுக்கு ஒரு வே பட் ப மற்ற மற்ற சாதிய சொல்லிக்கிட்டு காலத்த ஓட்டிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மாண்டு போவீங்க. அதனால இந்த சாதிய தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஓடுகின்ற மூச்சுக்காற்று இயக்கத்தை, சூரியகலை, சந்திரகலை இயக்கத்தை தெரிந்து, மூலக்கணலை எழுப்பி நீங்க வந்து புருவ மத்தியில வைத்துக் கொண்டீர்களானால் 12 ஆண்டு பயிற்சி இத செய்யணும். காலை, மாலை செய்யணும். சம்டைம் காலை, மாலை, மத்தியானமும் செய்யணும். இப்படி செஞ்சு, அந்த கனலை வந்து நீங்க வசப்படுத்திக் கொண்டீங்கன்னா, நீங்க தான் பெரியோர். நீங்க வந்து இழிகுலம் கிடையாது. நீங்கலாம் பெரிய குலம். நீங்கலாம் மனித குலம் அல்ல. தெய்வ குலம். ஒன்றே தெய்வம், ஒன்றே தேவன், ஒருவனே ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? திருமூலர் தேவர் சொன்னாரு. ஒன்றே குலம்னாரு. அப்ப அந்த ஒன்றே குலம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது தெய்வ குலம். ஏன்னா, அவங்க தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒன்றே குலம். அதே நேரத்தில ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒருவனே தேவன் சொல்றது யார சொல்றாங்கன்னா, பராபரைய சொன்னாங்க. ஏன்னா, அன்றைக்கு வந்து இந்த தெய்வத்தை மட்டும் தான் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. அவங்களுக்கு வந்து சன்மார்க்க தெய்வத்தை பற்றி தெரியாது. இப்ப வள்ளலார் குறிப்பிடுகின்ற சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சொன்னார் இல்லையா? அந்த அருட்பெரும் ஜோதி வந்து தெரியாது. அவங்க அறிவுக்கோ, அவங்களுடைய கண்ணுக்கோ அத வந்து பார்க்கவும் முடியாது. அதனால தான் அந்த வேதங்கள் எல்லாம் வந்து இந்த அருட்பெருஞ்சோதிய வந்து எங்கேயுமே சொல்லல. நமச்சிவாயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சான்று தான் நான் நெறைய குடுத்துருக்கிறேன். அ காதலாகி, கசிந்து, கண்ணீர் மல்கி, ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாகும். இந்து மதத்துக்குரிய வேதம் தொன்மையான வேதம், ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர் வேதம். ஸோ இந்த வேதங்களுடைய மந்திரம் வந்து நமசிவாயம்னு சொல்லக்கூடியது. இதத்தான் ஔவையார் சொல்லுவாங்க. "சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மற்றல்லது விதியே மதியாகிவிடும்." ஸோ இதுதான் அன்றைக்குள்ள பயிற்சி. இப்ப புரிஞ்சுக்கங்க. ஔவையார் சொன்ன "சாதி இரண்டொழிய வேறில்லை" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்கே வள்ளலார் பெருமான் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, ஜீவ ஒழுக்கத்துல ஆண் மக்கள், பெண் மக்கள் முதலிய யாவர்களிடத்தும் சாதி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேதம் பார்க்கக்கூடாது. ஒரு மனிதனை ஒரு மனிதன் பார்த்துட்டு,
நீங்க வந்து ஜாதி பேதங்கள் பார்க்கக்கூடாது. அதே மாரில தேசத்தையும் பார்க்கக்கூடாது. தேச மார்க்கமும் அது நீங்க வந்து வேற உலகத்து தேசமாக இருந்தாலும், அதை வந்து தேசம் வேறையாக இருக்கலாம். ஆனா மனிதர்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது, இதெல்லாம் நம்பள யாரு படைத்தாரோ, அவரு தான் அவங்களையும் படைச்சிருக்கிறாரு. அப்படின்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு தோன்றணுமே ஒழிய, அந்த இடத்துல தேச மார்க்கம் வரக்கூடாது. பிரித்து பார்க்கக்கூடாது. பேதம்னாலே வேற்றுமையாக பார்ப்பது, வேறாக பார்ப்பது. இப்ப சாதி என்றதுல வந்து வள்ளல் பெருமானுடைய 72வது பாடல்கள். முறையீடு என்ற ஒரு தலைப்புல வந்து, அவர் வந்து இந்த முறையீடு என்ற ஒரு தலைப்புல ஒரு பாடல் இருக்குது. 72வது பாடல். பக்கம் வந்து 57வது பக்கத்துல 72வது பாடல்ல சொல்லியிருப்பாரு. "சாதி, மதம், சமயம் என்னும் சங்கடம் விட்டறியேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாதி, மத பேதம், சங்கடம் சொல்வாரு. விட்டு அறியேன்னு சொல்வாரு. சாஸ்திரச் சேர் ஆடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன். சாஸ்திரச் சேருன்னு சொல்லுவார். சாஸ்திரங்களை எல்லாம் சேருன்னு சொல்லுவார். அந்த சாதிய பற்றி பேசக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு சகதின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் சில பாடல்கள்ல வந்து குப்பை என்று கூட அத வந்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம வந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க வேண்டும் அது. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா நம்ம போவோம். இத பத்தி எங்கெங்கெல்லாம் பெருமான் சொல்லி, எப்படி எப்படிலாம் நமக்கு வந்து குடுத்திருக்காரு. இப்ப சாதி, மதம், சமயம் என்னும் சங்கடம்னாரு. அத விட முடியாது. சங்கடம். அதிலேயே பிடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா, அது ஒரு சங்கடம்னு கூட ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அதை விட்டு அறியேன்னு சொல்றாரு. விட்டு அறியறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா, மிக மிக தொன்மையான ஒரு வழிபாட்டு முறைகள், தொன்மையான நிலையிலிருந்து நம்ப திடீர்னு எப்படி இத வந்து ஏற்றுக்கொள்றது? அதனால ஏற்றுக்கொள்ள வந்து பல பேருக்கு வந்து முடியாது. பல பேருக்கு வந்து இணைச்சுக் கொள்வாங்களே ஒழிய, அத ஒதுக்க மாட்டாங்க. அதனால தான் பெருமான் இங்க இந்த இடத்துல வந்து சொல்றாரு, "சாதி, மதம், சமயம் என்னும் சங்கடம்" சொன்னாரு. சில இடத்துல வலை என்று கூட சொல்வாரு. சமய மதங்கள் எல்லாம் ஒரு வலை அப்படின்று கூட ஒரு இடத்துல வந்து குறிப்பிடுவாரு. நேரம் இருந்தா நம்ம அந்த பாடலுக்குள்ளலாம் போய் ஆதி அந்தம் நிலை அறியேன். எது ஆதி, எது அந்தம் என்ற முடிவான நிலை அறியேன்றாரு. அலையறியா கடல் போல் ஆனந்தப் பெரும்போகந் அமர்ந்திடவும் அறியேன். ஆனந்த பெரும்போகம் சொல்றாரு. அந்த உலகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் அமர்ந்திடவும் அறியேன். நீதி நெறி நடந்தறியேன். சோதிமணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருவர் தம் கருத்தை அறிவேனோ? ஏதிலார் சார் உலகினிடை எங்ஙனம் நான் புகுவேன்? யாருக்கு எடுத்துரைப்பேன்? என்ன செய்வேன்? ஏதும் அறிந்திலனேன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த மாரி சில ஒழுக்க நெறிகள் எல்லாம் கடைப்பிடிக்கலன்னு சொன்னா, கண்டிப்பாக நம்ப வந்து அதுக்கு பாத்திரமாக மாட்டோம். முத்தி மோட்சத்துக்கு நம்ம பாத்திரமாக முடியாது. அதனால ஒருத்தர வந்து நம்மகிட்ட சாதி என்ற அந்த மற்றவங்கள ஜாதி துவேஷம் பண்ணுவது கூடவே கூடாது அது. அது வந்து இறைவன் விரும்புவதில்லை. இறைவன் எல்லாத்தையும் அவன் தான் படைச்சிருக்காருன்னும்போது, அப்ப சாதிகள்ல நம்ம மேற்கொண்டு அவங்களை இழிவுபடுத்துவது, குறைந்த சாதி, சின்ன சாதி என்று அவங்களை வந்து மட்டமான சாதின்னு சொல்லிலாம் பேசி புண்படுத்தும்போது என்ன ஆகுதுன்னாக்க, அது வந்து நீங்க இறைவனையே குற்றம் செலுத்துவது போல. ஏன்னா எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் இல்லையா? அப்ப நீங்க துவேஷனம் பண்ணும்போது, தாழ்ந்த ஜாதியாக நீங்க மற்றவங்கள கருதும்போது, அவங்களுக்குள்ளயும் இறைவன் இருக்கிறார் இல்லையா? இப்ப அதே இறைவன் தானே உங்களுக்குள்ளயும் இருக்கிறாரு. எப்படி உங்களுக்கு வந்து உய்விக்க உதவி செய்வாரு? மும்மலத்தை எப்படி அறுப்பாரு? இந்த உடம்பை எப்படி ஒளியாக அவர் மாத்தி குடுப்பாரு? அவருடைய சுத்த நடனத்தை வந்து எப்படி நமக்கு நமக்கு வந்து இயக்குவாரு? நம்மள இயக்குனா தான் அவர் இயக்குனா தான் நம்ம உய்ய முடியும். அவர் இயக்கலன்னா நம்ம உய்ய முடியாது. மாயை இயக்குனா நம்ம மண்ணுக்கு தான் போகணும். விண்ணுக்கெல்லாம் போகவே முடியாது. அப்ப இந்த சாதி என்ற ஒன்று, ஒரு மனிதன் வந்து அடைய வேண்டிய அந்த முத்தி நெறியை வந்து அடைய விடாமல் தடை செய்கின்றது. ஒரு பெரிய தடை இது. சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகள் சமய மதங்கள்ன்னு சொன்னது மட்டும் இல்லாம, இங்க வந்து சாதியையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். நம்ம சாதி இது பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னாக்க, நிச்சயமா இந்த ஒழுக்கத்துக்கு உட்படலைன்னா,
நாம் வந்து ஒதுக்கப்பட்டவர்களாக ஆகிவிடும். இறைவனுக்கு வேண்டாதவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். இப்ப எப்படி கொலை, புலை இருக்கிறவங்களுக்கு வந்து இறைவனுடைய அருள் கிடைக்காதோ, அதுபோல சாதி வெறி பிடிச்சவங்களுக்கும் இந்த அருள் வந்து கிடைக்காது. இறைவன் குடுக்க மாட்டார். அப்ப இதிலிருந்து நம்ம வந்து விடுபட்டுக்கணும். எல்லா உயிர்களையும் வந்து இறைவனுடைய படைப்பாக கருதுகின்ற அந்த எண்ணத்தை நம்ம வந்து வளர்த்துக் கொள்ளணும். மற்ற யாரையும் வந்து சாதியில வச்சு நம்மலாம் ஐயோ! அவங்கலாம் இந்த சாதிக்கு பிடிச்சவங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம அவங்களை மட்டம் தட்டக்கூடாது. மட்டம் தட்டினா நம்ப வந்து மட்டமாகிவிடுவோம். இறைவனுடைய அருளுக்கு நம்ம வந்து பொருந்தாதவர்களாக ஆகிவிடும். எவ்வளோ நம்ப என்னென்ன செஞ்சாலும் அது வந்து குடுக்காது. ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா, அந்த அருட்பெரும் ஜோதி வந்து ஸ்ட்ரிக்டானது. அதனால தான் இந்த ஒழுக்கத்தை வந்து நமக்கு பெருமான் வந்து சுட்டிக்காட்டினாரு. ஏன்னா, நம்ம தேடுறது வந்து மரணமில்லா பெருவாழ்வு இல்லையா? இதுவரையில பெரிய பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய இடம் இது. நித்தியமான இடம், சத்தியமான ஒரு வாழ்வு இல்லையா? அப்படியாப்பட்ட வாழ்வுக்கு அது சட்டம் வகுத்துருச்சு. கரண ஒழுக்கத்தை சொல்லிருச்சு. இந்திரிய ஒழுக்கத்தையும் குடுத்துருச்சு. அடுத்து வந்து ஜீவ ஒழுக்கம் இருக்குது. இப்ப அடுத்து சாதி வந்து ஒரு முக்கிய பங்கு. முக்கியமா பல பேருக்கு வந்து சன்மார்க்கத்துல இருந்தாலும் கூட, அவங்க வந்து அந்த சாதி கண்ணோட்டம் வந்து நிச்சயமாக பல பேருக்கு இருக்கும். ஸோ, அத வந்து நீங்க பார்க்கக்கூடாது. அதுலருந்து நீங்க விடுபட்டுக் கொள்ளணும். எல்லாமே இறைவனுடைய படைப்பு என்ற கருத்தை மனதில் நல்லா பதிய வைத்துக்கொண்டு, அந்த சாதி என்ற ஒரு இத வந்து நீங்க தூக்கி எறிஞ்சிறணும். உங்க மனதிலிருந்து, உங்க சிந்தனையிலிருந்து அத தூக்கி எறிஞ்சிறணும். அப்பதான் அருள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப புலால் நீக்கினா தான் அருள் கிடைக்கும்னு வள்ளலார் சொல்றார் இல்லையா? அதனால எவ்வளோ பேர் புலால வந்து சாப்பிடாம அருளுக்காக தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா? சைவ உணவுகள மேற்கொண்டு இருக்கிறாங்களா? அது மாதிரி. சமய நெறியில சமயத்தில இருந்தா அருள் கிடைக்காது. வள்ளலார் சொல்றார் இல்லையா? "என்னைப் போல் விட்டு விட்டீர்களானால் பெரிய லாபத்தை அடைவீர்கள்ன்னு" வள்ளலார் சொல்றத கேட்டுக்கிட்டு எவ்வளோ பேர் சமயத்தை விட்டவங்களும் இருக்கிறாங்க. அதே பிடிச்சுக்கிட்டு இருந்தாக்க என்ன செய்வாரு? அப்ப நமக்கு வந்து அது கிடைக்காது. அதான் சமயங்கள் வந்து விட்டவங்களுடைய உறவுன்னு சொல்லி கூட ஒரு பாடல் வந்து இருக்கும். சரி, அடுத்து இப்ப சமயத்துக்கு நம்ம போவோம். சாதி முடிஞ்சிருச்சு. இப்ப சமயத்த பற்றி சொல்லியிருக்கேன். சமயம் என்பது என்ன? 6 வழிபாட்டு முறைகளை கொண்டது தான் இந்த சமயம். ஓகே. சாதி நெறைய இருக்குது. சமயம் 6 தான் இருக்குது. அதாவது கணபத்தியம் ஒன்று. அதாவது கணபதியை படுகின்ற மார்க்கம் இது. கணபதி என்பது ஒரு கடவுள், அதாவது வெளியை வந்து ஒரு உருவகமாக கற்பனையாக வகுக்கப்பட்டதான் கணபதி என்பது. கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி அப்படின்னு ஒரு விளக்கம் உண்டு அதுக்கு. அப்ப கணம் என்பது மனுஷ கணம், ராட்சத கணம், தேவகணம் அப்படின்னு ஒரு கணம் இருக்கு. பஞ்ச கணங்கள்னு இருக்குது. இதையெல்லாம் கடந்து இருக்கின்றது அல்லது தாங்கி இருக்கின்றது கணபதி அப்படின்றதுக்கு ஒரு உருவம். வெளின்னு சொன்னா யாருக்கும் புரியாது. வெளின்னு சொன்னா யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. வெளின்னா அது முழிப்பாங்க என்னன்றதுக்கு. சரி, இந்த மாரி அந்த வெளியினுடைய அம்சத்தை பொருத்தி இந்த உருவத்தை நமக்கு வந்து காட்டியிருக்கிறாங்க. இப்ப யானத்தலை அப்படின்னா, ஏன் யானத்தலை வச்சிருக்காங்க? உலகத்துல எத்தனையோ தலை கிடக்குது. ஏன் இது யானத்தலைய மட்டும் கொண்டாந்து கணபதிக்குன்னு சொல்லி வச்சாங்க? அப்படின்னா, யானை வந்து ஓங்காரத்தை அதோட பிளிறுகின்ற யானை பிளிறும்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து ஓங்காரம். அத வந்து லேட்டஸ்ட்டா சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சவுண்ட் வந்து என்ன எழுத்தை பிரதிபலிக்குதுன்னாக்க, அது ஓங்காரத்தை பிரதிபலிக்குதுன்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதான் ஓங்கார கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கணபதி தான் மூலாதாரத்தில இருக்கனாக்க, அது மூலாதார கணபதி. அது புருவமத்தி கடந்து போணுச்சுன்னாக்க, அது வந்து உச்சிட்ட கணபதி. அது ஊர்ந்து போறதுனாக ஊர்த்துவ கணபதி. அன்னைக்கு அதுதான் உண்மை என்றால உண்மை கணபதி. அதுதான் யமனை வெல்லும் என்பதனால வீர கணபதி. அதுதான் வெற்றிக்கு அதிபதினால வெற்றி கணபதி. இப்படி பல பேர்கள், ஏகப்பட்ட பேர்கள்ல வச்சு அந்த பொருளை வந்து வர்ணித்தார்கள். வணங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கணபத்தியம் என்ற ஒரு அடிப்படையில இது இருக்குது. மூல மந்திரமாக ஓம் கம் கணபதியே நமோ நமக அப்படின்னு சொல்றது. இப்படி கணபதி தான் கோயில் முழுவதும் மூலப்பொருள், மூல கணபதி. இத வந்து சுருக்கமா மஞ்சள்ல புடிச்சு வச்சு கூட கணபதிய வழிபடலாம்னு கூட வச்சாங்க.
சாணியிலயும் பிடிச்சு வச்சு வழிபடலாம் அப்படின்னு எளிமையான வழிபாடாக இப்படி செய்யலாம். இப்படி வச்சா நீ அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு ஒப்பாகும். அந்த வெளியை, அந்த ஒளியை வணங்குவதற்கு ஒப்பாகும். அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து இந்த கணபதி வழிபாடுகளும் வந்துச்சு. வந்து வச்சாங்க. கணபத்தியம் அப்படின்னு பேரு. 6 சமயத்துல இது ஒரு கணபத்தியம். அப்ப இது உண்மையா அப்படின்னு கேட்டாக்க, இது வந்து ஒரு தத்துவம் தான். தத்துவ வழிபாடுன்னு சொல்றது. இப்ப இந்து மதத்துல தத்துவ வழிபாடுகள் இருக்குது, மந்திர வழிபாடுகள் இருக்குது, தந்திர வழிபாடுகள் இருக்குது. அப்புறம் வந்து ஜோதி வழிபாடுகள்லாம் இருக்குது. உருவ வழிபாடு. இப்படி நெறைய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. அதான் பூசையிலே வெகு கோடி பூசை உண்டு புகழான மந்திரமோ கோடா கோடி பூசையிலே வெகு நுணுக்கம் அறிய மாட்டார். பூரணமாம் வளலையல்லோ வாமப் பூசை. பூசையிலே இதுவல்லோ மறைத்தார் சித்தர் போக்கறியார் அதனாலே கெட்டுப்போனார். பூசை என்றால் திரிகோண வாமப் பூசை பொன்னான 40 முக்கோணம் தானே என்று ஒரு சித்தர் பாடுறாரு. இந்த நுட்பமான பூஜைகள் எல்லாம் மறைச்சிட்டாங்க. சித்தர்கள் வந்து மறைச்சிட்டாங்க. இந்த வாசி பயிற்சியை எப்படி செஞ்சு உய்யறது என்பதை அந்த காலத்திலே மறைச்சிட்டாங்க. அது மறைப்பாக சொல்லப்பட்டது அப்படின்றதான் சொல்லுவாரு. இப்படி இது ஒரு வகை பூஜை. அடுத்து வந்து கணபத்தியம் வந்து இன்னொன்னு வந்து சிவ வழிபாடுகள்னு சொல்றது. சிவனை மையமாக வச்சு வழிபடுகின்றது. அ சைவ சமயத்துக்கு உட்பட்ட ஒன்று தான். கணபதியும் சைவ சமயத்துக்கு உட்பட்டது. இது சிவன் வழிபாடுகளும் வைக்கிறது. அப்ப சிவ வழிபாடுனாக்கா, இதே சிவனும் என்று சொல்றதும் வந்து அதே பராபரை உலகத்தை தான் உருவமாக வைத்து அந்த நிலையை அடைந்தா நீ சிவனாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிவ வழிபாடுகளை நமக்கு வச்சாங்க. அந்த சிவ வழிபாட்டுல வந்து நடராஜராகவும் ஒரு பிரிவு வச்சாங்க. அது நடனம் கொண்டு நடனம் இருப்பதனால அதுக்கு நடராஜன்னு வச்சாங்க. அதே இது அருவமாக வந்து லிங்க வழிபாடும் வச்சாங்க. இதத்தான் வந்து சிதம்பரத்தில வந்து சிதம்பர ரகசியம் போய் பாருங்கன்னு சொல்லி அந்த சிதம்பரத்தில வந்து காட்டுவாங்க. அந்த ஓரத்தில வந்து அது வந்து வெட்ட வெளியை வந்து காட்டுவாங்க. நமக்கு அங்க முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, தோரணம் தொங்குற மாரி இருக்கும் அது. அந்த இது மூலஸ்தானத்தில வந்து நடராஜர் தான் அங்க இருப்பார். அது வந்து பராபர வெளியினுடைய அம்சமாக அது சிதம்பரம் வந்து திகழுது. சிதம்பர ரகசியம் அப்படின்றதும் அதுதான். இப்ப வள்ளலார் சொல்ற சிதம்பரம் அது வேற. அது வடலூருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அதையும் சிதம்பர ராமலிங்கம்னு கூட வள்ளல் பெருமான் சைன் பண்ணுவாரு. அவரு பாட்டெல்லாம் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா, சிதம்பர ராமலிங்கம் எழுதுவாரு. அப்ப சிவ வழிபாடுகள் ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்குது. உலகம் முழுவதும் இன்னைக்கு சிவ வழிபாடுகள் இருக்கு. சைவ சமயம் தான் இத அடிப்படையாக கொண்டது. அப்புறம் சாக்தம் என்று சொல்லக்கூடியது சக்தி வழிபாடு. இப்ப நெறைய இடத்துல சக்தி வழிபாடுகள்லாம் இருக்கு இல்லையா? பெண் உருவம் வைத்து வழிபடுவது. சிவனை வழிபடும்போது நடராஜராக வைப்பாங்க. இல்லனாக்க லிங்கமாக வச்சு வழிபடுவாங்க. சக்திய வைக்கக்கூடாது அம்பாளாக அல்லது துர்க்கை அம்மனாக இப்படி வச்சு பெண் தெய்வங்களாக வழிபடு இதுல நெறைய பிரிவுகள்லாம் இருக்கு. நெறைய பிரிவுகள் பெண் தெய்வங்களே நெறைய பிரிவுகள்லாம் இருக்குது. அப்ப மொத்தத்துல வந்து நம்ம வந்து பெண்ணாக வைத்து வழிபடுகின்ற ஒரு உருவ வழிபாடு. இதுவும் உருவ வழிபாடு தான். இதெல்லாம் வள்ளல் பெருமான் கேட்கிறாரு, இப்படிலாம் சாமிங்களுக்கு கை, கால்லாம் இருக்குமான்னு கூட அவர் வந்து கேட்கிறார். மனுஷனுக்கு இருக்கிற மாரி, நமக்கு மூக்கு இருக்கிற மாரி, கடவுளுக்கும் மூக்கு இருக்கிற மாரிலாம் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் வந்து வெளியாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வேதங்களை படிக்கும்போது தெரிந்து கொள்றோம். அந்த காலத்துல மேபி இதெல்லாம் வந்து ஒரு புரிந்து கொள்ளட்டும், ஒரு பக்தி வளரட்டும் அப்படின்னு கூட வச்சாங்களோ என்னமோ தெரியாது. நம்ம அதிலேயே நின்னு விட்டோம். அதனுடைய உண்மை சொரூப நிலை இறைவன் உண்மை சொரூபம் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு இஸ்லாம் மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் மகா குவஸ்ஸா அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். இறைவன் என்பவன் ஒரு மாபெரும் சக்தி. மகா குவஸ்ஸா அப்படின்னு. குவஸ்ஸானாலே சக்தின்னு அர்த்தம். ஆனா அவங்க யாரும் எந்த பெண் மாரி உருவம் வச்சுலாம் அவங்க வந்து வழிபாடெல்லாம் செய்யறதில்ல. அவங்க ஒளிய தான் வழிபடுறாங்க. இப்ப வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி வந்து எல்லையில்லாத சக்தின்னு சொல்றாரு. மாபெரும் சக்தின்றாரு. மற்ற எந்த வெளிகளுக்கும் இல்லாத சக்தி அருட்பெரும் ஜோதிக்கு உண்டுன்னும்போது, ஆனா வள்ளலார் இங்க வந்து பெண் உருவமாக எதையுமே வைக்கல. அவர் வந்து ஜோதிய மட்டும் தான் வச்சாரு. அப்ப ஒளினாலே அது மாபெரும் சக்தி என்ற ஒரு அறிவு நிலைக்கு நம்ம வந்து நம்மள திருத்திக் கொள்ளணும். அல்லது வெளி ஒரு மாபெரும் சக்தி அந்த வெளி அப்படின்றது. இப்ப மனவெளிக்கும் சக்தி இருக்கு இல்லையா?
இப்ப மனதுல நமக்கு சக்தி இருக்கனால தானே நம்ம இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெரிய பெரிய பாரங்களெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறோம், தாங்கிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் சக்தி இருந்தா தானே நம்மனால வாழ முடியும். சக்தி இல்லன்னாக்கா எப்படி முடியும்? அப்ப அஞ்ஞான வெளியாக இருந்த போதிலும், மாயை வெளியாக இருந்த போதிலும், அந்த மாயைக்கும் ஒரு சக்தி இருக்குது. அப்ப அந்த சக்தி வயது கடக்க கடக்க அந்த மனதுல இருக்கிற சக்தி வந்து குறையும் நமக்கு. ஆனா ஜோதியில இருக்கக்கூடிய சக்தி வந்து குறையுமானாக்கா, அது வந்து குறையாது. இப்படிதான் சாக்தம் என்று சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு வந்து இருக்குது. இந்த சக்தி வழிபாட்டு பார்த்தீங்கன்னா, சில பேரு இந்த நவதானியங்கள் எல்லாம் வைத்து கூட வழிபடுவது உண்டு. அல்லது முக்கிய திருவிழா காலங்களிலெல்லாம் வந்து அம்மனுக்கு வந்து இந்த அ அது என்ன சொல்லுவாங்க, இந்த பச்சை நவதானியங்கள் எல்லாம் போட்டு, அ அது அது அதே ஒரு தெய்வமா தலையிலலாம் தூக்கி வச்சுட்டு தெய்வத்துக்கு வந்து கொண்டு போவாங்க அது. ஸோ இதெல்லாம் புரோட்டீன்லேருந்து கிடைக்கக்கூடியதுன்னா சக்தி. அத 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 சொல்றதுக்காக அப்படி வைப்பாங்க. ஏன் அந்த இறந்து போயிட்டா கூட 8ஆம் தூக்கத்துக்கு அந்த நவதானியத்த தான் எல்லாரும் வைப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்க, "நீ அந்த உலகத்தை அடைவதற்கு உனக்கு சக்தி வேணும். சக்தி இல்லாம நீ அந்த உலகத்துக்கு போ முடியாது. அந்த சக்தியை நீ பெற வேண்டும்" என்று சொல்வதற்காக தான் இந்த முளைப்பாரி அப்படின்னு சொல்றதுலலாம் வந்து அவங்க அதுக்கு பேர் முளைப்பாரின்னு சொல்லுவாங்க. அது சக்தி வழிபாட்டுக்குன்னு உள்ளது. சக்தி வேணும். மனிதனுக்கு சக்தி இல்லாமல் இந்த 6,00,00,000 மாயா சக்தியை வந்து நம்ம வெல்ல முடியாது. கடந்து போக முடியாது. ஏன்னா, அவ்வளோ பெரிய மாயா. ரொம்ப தடிப்பான ஒரு மாயையில நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அதனால சக்தி வழிபாடு வேண்டும்னு சொன்னாங்க. இதத்தான் திருமந்திரத்தில திருமூலர் சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கு நாயகி என்பது யாரும் அறிகிலார்ன்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க. திருமந்திரம் இது. சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளைன்னாரு. முத்திக்கு நாயகின்னு சொன்னாரு. யாரும் அறிகிலார் அப்படின்னு சொன்னாரு. இத வந்து சக்தி தான் முத்திக்கு மூலம் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் இந்த மாரி முளைப்பாரிலாம் வச்சு நமக்கு காட்டுனாங்க அந்த காலத்துல. புறத்துல வச்சு காட்டுனாங்க. சக்தி நமக்கு ரொம்ப முக்கியம். சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி. அத புறத்துல வச்சு வளர்த்து என்ன பண்றது? அகத்துல எப்ப சக்தி வர்றது? யோசிக்கணும்ல. அகத்துல சக்தி வர்றதுக்கு சித்தர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? மூலாதாரத்துல இருக்கிற சக்தியை வசப்படுத்துனாங்க. வாசி வாசின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வாசிய வந்து அதுதான் சக்தி. மூலாதாரத்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஔவையார் அத எப்படி சொல்லுவாங்க? மூலாதாரம் மூண்டெழும் கனலைக் காலால் எழுப்பும் கருத்தறிவிக்கேன்னு சொல்லி ஔவையாருடைய அகவலிலே இந்த வரி இருக்கும். மூலாதாரம் மூண்டெழும் கனலை. அதான் சக்தி. அந்த கனல் தான் சக்தின்னு சொல்றது. அப்ப வெந்து போணுச்சு. விரயம் பண்ணாக்க சக்தி விரயமாயிரும். அதான் "வெந்து விட்டான் நொந்து கெட்டான்ற" ஒரு பழமொழியும் வந்து இருக்குது. இப்படி சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கு நாயகி அறிகிலார். பக்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள் கத்திய நாய் போல் கதறுகின்றாரே என்று அந்த பாடல் சொல்லுது. முத்திக்கு நாயகின்னு சொல்லிவிட்டு, பக்தியை பாலில் உகுத்த பாவிகள்ன்னு சொன்னாரு. பக்தி இருக்குது. ஆனா, எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குதுங்களே ஒழிய, சக்தியை வந்து வசப்படுத்த தெரியாம இருக்கிற பாவிகளாக வாழ்றாங்களே! அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்லுது. அதான் பக்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள்ன்னு சொல்றாரு. அப்ப நீ கோவிந்தா, கோவிந்தான்னு கத்துறதுலயோ, ராமா, ராமான்னு கத்துறதுலயோ, அல்லது ஐயப்பா, ஐயப்பான்னு கத்துறதுலயோ உனக்கு ஒண்ணும் சக்தி கிடைக்க போறதில்ல. மூலாதாரத்துல இருக்க சக்திய நீ வசப்படுத்த தெரிந்து கொள்ளு. கத்திக்கிட்டு இருக்காத. கத்தி வழிபடுறதுனால ஒண்ணும் கதைக்கு ஆக போறதில்ல. நீ யமனுக்கு பலியாயிருவ. அதனால தந்திரம் தெரிஞ்சு கும்பிடு. விஷயம் தெரிஞ்சு கும்பிடு. அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்றேன் அந்த பாடல. "சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை." அத வந்து பெண் பிள்ளைன்றாரு. அந்த சக்திய வந்து பெண் பிள்ளை. அதுதான் கோயில்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 வயசு பிள்ளை மாரி அந்த சிலைய வச்சிருப்பாங்க எல்லாம். அத வந்து வாழைக்கன்னின்னு சொல்லுவாங்க. வாழை தேவின்னு சொல்லுவாங்க. சில பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்பள பிள்ளைய வந்து அ நல்லா உடுத்தி, அத வந்து உட்கார வச்சு பூஜைலாம் பண்றது சில கோயில்களெல்லாம் நீங்க வந்து சக்தி வழிபாட்டுல வந்து இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்க. இதெல்லாம் வெளிப்புற தத்துவம். அகத்தத்துவத்துக்கு வந்து என்னன்னாக்க, இது இப்ப நான் சொல்றதெல்லாம் பராபரைக்கு உள்ளத பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சன்மார்க்கத்துக்கு உள்ள சக்திலாம் இதெல்லாம் கதைக்கு ஆகாது. அது டோட்டலி வேறு விஷயம் அது. அதுக்கு ஜீவ ஒழுக்கம்லாம்
வேணும். அது ஜீவ காருண்யமும் அதுக்கு வந்து வேண்டும். இப்ப 6 சமயத்துக்குள்ள நம்ம பேசிட்டோம். கணபத்தியம் சொல்லிட்டேன். சிவ வழிபாடு சொல்லிட்டேன். சக்தம் சொல்லிட்டேன். அடுத்து வந்து நாராயண வழிபாடு. ஹரி ஓம் நமோ நாராயண நம அப்படின்னு சொல்றது அந்த மந்திரம். இது வந்து வெளிகள்ல பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்மவெளி, விஷ்ணுவெளி. அஞ்ஞான வெளியை கடந்தால் பிரம்மவெளி, பிரம்மவெளியை கடந்தால் விஷ்ணுவெளி. அந்த விஷ்ணுவெளிக்கு உரிய தெய்வம் தான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஹரி ஓம் நமோ நாராயண நமோ நமக அப்படின்றது அந்த மூல மந்திரம். ஸோ இது வந்து அந்த 6 சமய வழிபாட்டுக்கள்ல இது ஒரு வழிபாடுகள். இதனுடைய பிரிவுகள் இருக்குது. நெறைய அந்த 10 அவதாரங்கள், கல்கி அவதாரம்னு சொல்றது, ராமன் அவதாரம், ராம அவதாரம் இப்படிலாம் 10 அவதாரங்கள் இருக்கு இல்லையா? நாராயணன் எடுத்த அவதாரங்கள். ஸோ இதனுடைய உட்பிரிவுகள் எல்லாம் வந்து நெறையா இருக்கும். அதுல உள்ள வழிபாடுகள்லாம் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. இப்ப மூலமாக இருக்கிறது நாராயண தெய்வம் அப்படின்னு சொல்றது. அப்ப நாராயண வழிபடுறது ஒரு வகையான வழிபாடு. 5வது வழிபாடு சூரியனுடைய வழிபாடு. சூரியனை வழிபடுறது. கர்ணன் போன்றவங்களலாம் வந்து சூரிய வழிபாடு செஞ்சிருப்பான். கர்ணன் படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். அன்றைய காலத்துக்கு வந்து இந்த ஒளியெல்லாம் தெரியாது. அதாவது சூட்சமமாக இருக்க இந்த பிரம்மவெளி, விஷ்ணு ஒளி, ருத்ர ஒளி, மகேஸ்வர ஒளி, சதாசிவ ஒளி, விந்து, பரவிந்தெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சூரியனுடைய ஒளி தான் தெரியும். அப்ப சூரியனையே வந்து என்ன செய்வாங்க, இறைவனாக நினைத்து சூரியன வந்து செய்வாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிலாம் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பொங்கல் வரும்போது தை மாசம் வந்தாக்க, சூரிய வழிபாடுகள் வந்து எல்லார் வீட்லயும் பொங்கல் வச்சு சூரியனுக்கு வந்து படைக்கிற வழிபாடையும் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். சூரியனுக்காக சில ஊர்ல வந்து கோயில்கள்லாம் இருக்கு. சூரியனார் கோயிலு அப்படின்னு இருக்குது. அது வந்து பரிகார ஸ்தலமாகவும் அது வந்து அமைந்திருக்குது. அப்ப காலையில காலையில சூரியனை நம்ம நினைத்து கும்பிடுவதும், அது ஒரு முறையான வழிபாடாக இருந்தது. அடுத்து வந்து முருக வழிபாடு. உலகத்துல நெறைய இடத்துல வந்து முருக பக்தர்கள் இருக்காங்க. பல கோடி பேர் இருக்கிறாங்க முருக பக்தர்கள். இந்த முருகனை வழிபடுகின்ற வழிபாடுகள் தொன்று தொட்டு காலமெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நெறைய கோயில்கள் வந்து முருகன் கோயில்லாம் இருக்குது. இன்னைக்கு பத்து மலையெல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா முருகனோட ஸ்தலம் அது. அது மாரி 6 படை வீடு அப்படின்னு சொல்றது முருகனுக்குரிய ஸ்தலமாக அது இருக்குதுன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். திருவண்ணாமலை என்பதெல்லாம் வந்து சிவ வழிபாட்டுக்குரிய லிங்கம் தான் அங்க வந்து மூலம். அதுபோல காளஹஸ்தியும் வந்து லிங்க வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கும் அது. அப்புறம் இன்னும் இது பாபநாசம் என்றதும் அதுவும் வந்து சிவ வழிபாட்டுக்கு உரிய முக்கிய ஸ்தலங்களா இருக்கு. அது மாதிரி சிவ வழிபாட்டுக்கு சில முக்கிய ஸ்தலங்கள் இருப்பது போல, முருக வழிபாட்டுக்கு 6 படை வீடுகள் முக்கிய ஸ்தலமாக இருக்கின்றது. ஸோ இதுதான் மொத்தத்துல வள்ளலாருக்கு முன்பு இந்து மதத்துல கடைப்பிடிக்கப்படுற இந்த மாரி 6 வழிபாடுகள். இதுக்கப்புறம் ஐயப்ப வழிபாடுகள்னு ஒன்று அது ஒண்ணெல்லாம் இருக்குது. ஐயப்ப வழிபாடுகள் நம்ம போக போக மற்ற குலதெய்வங்கள் வழிபாடுகள், அந்த மாரி வழிபாடுகள்லாம் இருக்குது. அப்புறம் குருமாரர்களை வழிபடுற மார்க்கம்லாம் இருக்குது. இப்படி நெறையா சொல்லிட்டு போலாம். ஆனா மெயின் வந்து 6 வழிபாடு. இந்த 6 வழிபாடுகள தான் வள்ளல் பெருமான் சமயம் என்னும் சங்கடம் விட்டறியேன். இத பற்றிலாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ப வந்து கொஞ்சம் 6ஆம் திருமுறைக்குள்ள போய் நம்ம பார்த்தோமாக்க, இந்த இதெல்லாம் பற்றி என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது வந்து தெரியும். இப்ப நம்ம வந்து எந்த பாடலுக்குள்ள போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அ 452வது பாடலுக்குள்ள போய் பார்ப்போம். அதுல வந்து என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு? 452வது பாடல்கள்ல கொலை பல புரிந்தே பக்கம் வந்து 116
கொலை பல புரிந்தே புலை நுகர்ந்திருந்தேன். கோடுரு குரங்கினிற் குதித்தேன். அலைதரும் மனத்தேன் அறிவிலேன். எல்லாம் அறிந்தவன் போல் பிறருக்கு உரைத்தேன். மலையுறு சமய வலை அகப்பட்டே மயங்கிய மதியினே. இந்த வரிய ரொம்ப எடுத்துக்கொள்ளுங்க. மலையுறு சமய வலை அகப்பட்டே மயங்கிய மதியினேன். மதியினேன் அப்படின்னா மதி இல்லாதவன், அறிவில்லாதவன் என்று சொல்றாரு. நான் அதுல வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. அகப்பட்டு. அது வந்து வலை அப்படின்னு சொல்றாரு. எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு வலை பின்னி வச்சிருப்பாங்களா? அத கொண்டு போய் வீசி எப்படி குட்டையிலயோ அல்லது கடல்லயோ வீசி மீன் பிடிக்கிறாங்களா? மீன்லாம் மாட்டிக்கிது இல்லையா? அது மாரி இந்த சமய மதங்கள்ல வந்து மனிதர்கள் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல சாத்தி சொல்லிக் கொள்கிறார். "மலை ஒரு சமய வலை அகப்பட்டே மயங்கிய மதியினேன்" அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். 6 சமயத்துக்கு முன்பு பல கோடி சமயங்கள் இருந்தது. சமயங்களோர் கோடின்னு சொல்றாரு இன்னொரு பாடல்ல. அப்ப அதெல்லாம் குறைச்சு தான் வந்து இந்த 6 சமயத்த வச்சாங்க. இந்த 6 சமயத்த வந்து வலைன்னு சொல்றாரு. அப்ப வலையில நம்ம மாட்டிக்க கூடாது இல்லையா? இந்த வலையில மாட்டிக்காம கடந்து போறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நெறைய அறிவு வேணும், தெளிவு வேணும். அப்பதான் அத விட முடியும். இல்லன்னா விட முடியாது. அதிலேயே மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதுக்கு சம்பந்தப்பட்ட நாலேட்ஜ் இல்லாமல் நீங்க விட முடியாது. அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சில பேருக்கு வந்து இந்த மாரி வள்ளலார் சொல்லியிருக்க நெனச்சு கோவம் கூட வரும். கோவம் வந்து என்ன பண்றது? சிந்திக்கணும் இல்லையா? எதுக்கு சொன்னாரு? அப்படின்றது சிந்தித்தால் அது வந்து நமக்கு விஷயம் வந்து கிடைக்கும். சிந்திக்கலன்னா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதுபோல 495, 496வது பாடல்களையும் பாருங்களேன். அதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். இருளான மல அ 495 பக்கம் வந்து 125வது பக்கம். புக் இல்லனாலும் பரவாயில்ல. நீங்க குறிச்சு வச்சுங்க. நான் சொல்ற நம்பர நீங்க குறிச்சு வச்சுங்க. அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவர் என்ற ஒரு தலைப்புல 32வது அதிகாரம் அது. 125வது பக்கத்துல 495வது பாடலாக, "இருளான மலம் அறுத்து இகம்பரம் கண்டேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ." வள்ளலார் என்ன விரும்புறாருன்னு பாருங்க. இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற எல்லா மனித உயிர்களும் இன்புற்று வாழணும்னு சொல்றாரு. மண் உலகத்துலலாம் இன்புற்று வாழ முடியாதுங்க. இன்புற்று வாழ்வதற்கு ஒரு உலகமே இருக்குது. ஏன்னா, அந்த உலகம் தான் இன்பமான உலகம். இந்த உலகத்தெல்லாம் இன்புற்று வாழணும்னு சொன்னா, நம்ம ஏமாந்து இருக்கிறோம்னு அர்த்தம். அற்ப வாழ்வு உள்ள பூமி இது. நிரந்தர நீடூழலாம் வாழலாம் முடியாது இது. உங்களுக்கு தான் தெரியுமே. எத்தன பேர் போயிட்டாங்க. நம்பளும் போயிடுவோம்னு தெரியணும் இல்லையா? அதனால இருளான மலமறு திகபரம் கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ, மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழித்துறை தெரியாமல் மண்மூடிப் போக. சாபம் விடுறாரு பாருங்க. என்னான்னு விடுறாரு. மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் நெறைய மார்க்கங்கள் இருக்குது. எல்லாம் மருள் மார்க்கங்கள். அருள் மார்க்கங்கள் இல்ல. அப்ப மருளான பற்பல மார்க்கங்கள் சொல்றாரு. அது அது 6 அந்தத்தையும் சொல்லலாம். 6 சமயத்தையும் எடுக்கலாம். எல்லாமே மருள் மார்க்கங்கள் சொல்றாரு. அதெல்லாம் வந்து எல்லாம் மண்மூடி போகன்றாரு. மண்ணோட மண்ணா போட்டு ஏன்னா மனிதனுக்கு இதெல்லாம் இனிமேல துணையா இருக்க போறதில்லன்னு சொல்றாரு. இத நீங்க புடிச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்ப ஏதோ பெரிய முக்தி அடைவேன், மோட்சம் அடைவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. போனவங்களுக்கெல்லாம் நெறைய பேரு சடங்குகள் செஞ்சுக்கிட்டு வேற இருக்கும். இதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு ஒண்ணும் கதைக்கு ஆகாது. திருப்தி கிடைக்குமே ஒழிய, அந்த ஆத்மா உய்யுமானா உய்யாது. மீண்டும் பிறக்கும். பிரம்மவெளி என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய தொழிலே படைக்கும் தொழில் தானே! அவரு மீண்டும் அந்த ஆத்மாவை மறுபடியும் படைச்சுருவாரு. அவரு நீங்க சடங்கு செஞ்சீங்களா? வேண்டுதல் போட்டீங்களா? அதுக்கு வந்து எண்ணா உடைச்சீங்களா? சட்டி உடைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் அவரு பார்க்க மாட்டாரு. இந்த சடங்குகள் இல்லன்னாலும் அவங்க பிறக்க போறது திண்ணம். மீண்டும் மனித பிறப்பு எடுப்பாங்க. எங்க பொறப்பாங்க? அங்க யாருகிட்ட பொறப்பாங்க? எந்த ஜாதியில பொறப்பாங்க? எந்த தேசத்துல பொறப்பாங்க? இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு மர்மமா இருக்குது படைப்பு ரகசியம்.
அதுக்குள்ள போய் பார்த்தவங்கலாம் நம்மளுடைய சித்தர்கள். அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள். அதுல தான் வள்ளுவர்லாம் சொன்னாரு. கடவுள் வாழ்த்திலே சொன்னாரு. "பிறப்பெனும் பேதைமை நீங்கணும்னு" சொன்னாரு. இறைவனடி அ நான் "பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேராதார்" அப்படின்றது குறள்ல சொன்னார். இறைவனுடைய உலகத்தை சேராத வரைக்கும், பிறவி என்ற சுழற்சியிலிருந்து நம்மலாம் விடுபட முடியாதுன்னு சொன்னாரு. ஓகே. மீண்டும் இங்க வருவோம். "தெருளான சுத்த சன்மார்க்கம் ஒன்றே சிறந்து விளங்கவோர் சிற்றபை காட்டும்." தெருளான அப்படின்னா தெளிவான, சுத்த சன்மார்க்கம் ஒன்றே. அது எப்ப சுத்த சன்மார்க்கம் உலகத்துக்கு காட்டப்படுதுன்னா, 19ஆம் நூற்றாண்டுல தாங்க இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது இந்த உலகத்துக்கு காட்டப்படுது. ஆக சுத்த சன்மார்க்கம் வந்து வள்ளல் பெருமான் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு நிலைநாட்டப்படுது. "சுத்த சன்மார்க்கம் துலங்க என்னை ஈன்றானே" அப்படின்னு சொல்லக்கூட ஒரு பாடல் இருக்குது. அப்ப "தெருளான சுத்த சன்மார்க்கம் ஒன்றே சிறந்து விளங்கவோ சிற்றபை காட்டும்" அப்படின்னு சொல்றாரு. சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சொல்றாரு இல்லையா? இது வந்து 6 சமயங்களுக்கும் எட்டாத ஒரு விஷயம் இது. எட்டாத ஒரு உலகம். இந்த உலகத்தை வந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு உள்ள மனிதன் தான் இதை பற்றி சிந்திக்க முடியும். அதுக்கு முன்பு உள்ளவங்களுக்கெல்லாம் இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. போயிட்டாங்க. பரவால்ல போயிட்டாலும் திருப்பி அவங்க வந்து பிறக்குறாங்க இல்லையா? அப்ப புதுமையான ஒன்றை வந்து அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது. இப்ப இருக்கிற மனித குலத்துக்கும், இனி பிறக்கின்ற மனித குலத்து வாசிகளுக்கும் இந்த உண்மை வந்து தெரியணும். அதை எடுத்துச் சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த சிற்றபைய பற்றி தெரியும். சிற்றபையில உள்ள அருட்பெரும் ஜோதிய பற்றி அவங்களுக்கு தெரியும். அதை வேற எந்த சமய தெய்வமும் பார்க்க முடியாது. அதனால தான் "ஆரந்த நிலைக்கும் உள்ளவர்களுக்கும் எட்டி நின்று பார்ப்பவர்க்கு எட்டாதே தோழி" அப்படின்னு சொன்னாரு. அப்ப "தெருளான சுத்த சன்மார்க்கம் ஒன்றே சிறந்து விளங்கவோர் சிற்றபை காட்டும் அருளான வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரேன்னாரு. அருளான வீதின்னு சொன்னாரு. வீதின்னா வழி, நெறி. அதில என்னை ஆடச் செய்தீரே அப்படின்னாக்கா, வாழச் செய்தீர்ன்னு அர்த்தம். ஆடுதல் என்பது அருள் இயக்கமாக என்னை நீ இயக்கினாயே! அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நீரே! அடுத்த பாடல் பாருங்க 495ல இருட்சாதி தத்துவ சாத்திரக் குப்பைன்னு சொன்னாரு. சற்று முன்பு நம்ம சாதிய பத்தி பேசினோம் இல்லையா? அப்பப்ப அங்கங்கலாம் இந்த இது வரும். அதெல்லாம் இணைச்சு நம்ம வந்து சிந்தித்து எடுக்கணும் பாரு. இந்த பாடல்லயும் இருள் சாதின்றாரு. தத்துவ சாத்திர குப்பை. அப்ப ஒரு காலகட்டத்தில் ஒளி என்று சொல்லிக் கொண்டது கூட அது இருளாக போயிடும் அது. அதனால தான் எல்லாமே நிலைத்திருக்காது. ஒளி மங்கி போயிரும். சப்ளைல தானே இயங்கிக்கிட்டு இருக்குது. மற்ற மற்ற ஒளி உலகங்கள் எல்லாம். அது உண்மையிலே வந்து இருள். இப்ப நம்ப வாழ்ற உலகம் கூட சூரியனால தான் இந்த இருள் வெளி வந்து வெளிச்சம் கிடைக்குது. நம்ப விடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு பேரு சொல்றோம். அதே விடிந்தது இன்னொரு நேரத்தில பார்த்தா, இப்ப பார்த்தா எல்லாம் இருட்டா இருக்கும். இனி ராத்திரி வரைக்கும் அடுத்து விடியற வரைக்கும் நமக்கு வந்து இருள் வெளியகளா தான் நம்ப இருக்கிறோம் அதுக்குள்ள. அதனால இங்க வந்து அதுபோல இந்த ஒளி உலகங்கள்லயும் வந்து எல்லாமே இருள் சாதின்னு சொல்றாரு. தத்துவ சாத்திர குப்பை. அதிலிருந்து கொண்டு கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் குப்பைக்கு சமமாக சொல்கின்றார். ஏன் அத குப்பைன்றாரா, உனக்கு இனிமேல பயன்படாது என்பதனால அத குப்பைன்றாரு. இப்ப நம்ம வீட்ல வந்து குப்பை தொட்டின்னு ஒண்ணு வச்சிருப்போம். அந்த குப்பை தொட்டிக்குள்ள எத நம்ம போடுவோம்? நமக்கு பயன் இல்லாததெல்லாம் அதுல போட்டுருவோம். பயனானதை எடுத்துக்கொள்வோம். பாவிச்சுக் கொள்வோம். அது காய்கறி வெட்டினாலும் சரி, மத்த பொருள்களா இருந்தாலும் சரி, நமக்கு தேவையில்லை, கெட்டுப்போச்சு, பழசா போச்சு, இனிமேல நமக்கு அது உபயோகம் இல்லை என்ற பட்சத்துல, நம்ம வந்து குப்பையில போட்டுருவோம். அதுபோல இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு வகுக்கப்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் யோகத்துக்குரிய சாஸ்திரங்கள், ஞானத்துக்குரிய சாஸ்திரங்கள் எல்லாம் குப்பைக்கு சமமாக அது சொல்றாரு. ஏன்னா, இனிமேல் அது உனக்கு பயன்படாது. இப்ப புதிய சாஸ்திரம் ஒண்ணு இருக்குது. அந்த புதிய சாஸ்திரத்தை நீ தெரிந்து கொள்ளணும். புதிய சாஸ்திரம் தான் நமக்கு 6ஆம் திருமுறை. அந்த சாஸ்திரம் வந்து உள்ள கருத்துக்கள் நமக்கு வந்து தெய்வ வாக்கு போல. அதை நீங்கள் வந்து படிக்கணும். அதை தெரிந்து கொள்ளணும். அதுல உள்ளதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்வாரு. இப்படி இந்த சாஸ்திர குப்பைலாம் "இருவாய்ப் புஞ்சையில் எருவாக்கிப் போட்டு"
புஞ்சை இருவாய் அப்படின்னா நஞ்சை, புஞ்சை என்று 2 நிலங்கள் இருக்குது. இந்த புஞ்சை என்பது தண்ணி சம்பந்தப்பட்டது. நஞ்சை என்பது இதாக உள்ள நிலம். வெதுப்பு நிலம் சொல்லுவாங்க அது. இப்ப நெல் பயிர்கள்லாம் வந்து தண்ணியில தானே அதெல்லாம் நடுவாங்க. அதனால அத வந்து நஞ்சை, புஞ்சை நிலங்கள் அப்படின்னா, அது விவசாயத்துக்கு 2 கூறாக அந்த நிலங்கள் இருக்கும். அந்த நிலத்துல இந்த சாஸ்திரத்தலாம் போட்டு புதைச்சிருங்க. அது வந்து எருவா போகட்டும் அப்படின்னு, இப்படி ஒரு சாடல வந்து எந்த நூல்லயும் நம்ப படிச்சது இல்லைங்க. இந்த மாரி ஒரு போடா போட்டு இப்படி வந்து வள்ளலார் போட்டிருக்கிறார்ன்னா, அந்த பிரபஞ்சத்தினுடைய விதிமுறைகளை எந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் வந்து உணர்ந்து இந்த பாடல நமக்கு குடுக்குறாரு. அதனால இத மேலோட்டமா பார்த்தாக்க சில பேருக்கு கோவம் வரும். என்ன வள்ளலார் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு? குப்பைன்னு எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சண்டை வரும். ஆனா, அந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சாக்க நீங்களும் அத ஒத்துக்கொள்வீங்க. அதனால எருவாய் புஞ்சையில் வெருவாக்கி போட்டு மருட்சாதி சமயங்கள், மதங்கள். இப்ப மதங்களையும் இதுக்குள்ள வந்து சேர்த்துக்கிட்டாரு. 6 அந்தங்கள். சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் என்று சொல்லக்கூடிய மதங்கள் எல்லாம் இதுக்குள்ள போட்டு, இதனுடைய வழக்கம் எல்லாம், நீண்ட காலமாக உள்ள இந்த வழக்கம் எல்லாம், குழி கொட்டி அப்படின்னா குழி வெட்டி, அதுக்குள்ள போட்டு மண்ண போட்டு மூடுங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. மருட்சாதிய பத்தி சொன்னாலும் ஓரளவுக்கு பரவால்ல, ஒத்துக்கலாம். ஆனா சமயங்கள், மதங்களையும் சேர்த்து ஏன் சொல்லணும் அப்படின்றது இங்க கவனிக்கணும். ஏன்னா, கால ஓட்ட தத்துவத்துல ஒரு ஒரு உலகங்கள் எல்லாம் இந்த ஒளி உலகங்கள்லாம் எக்ஸ்பைரி ஆயிரும். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அந்த ஒளி, அப்புறம் நீங்க அதுக்கு மந்திரத்த சொல்லி என்ன பண்றது? தந்திரத்த சொல்லி என்ன பண்றது? அது அது அதை நோக்கி நீங்க தவம் பண்ணி என்ன பண்றது? ஏதோ அடைய முடியுமான்னா, அடைய முடியாது. கொஞ்சம் கூட காரியப்படாது. அப்ப நம்ம ஏமாந்து தானே போவோம். அந்த ஏமாந்து போக்கூடாது என்பதற்கு தான் இதெல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சொல்லி உண்மைய சொல்லி போட்டு உடைக்கிறாரு. இனிமேல உனக்கு இதெல்லாம் பயன் தராதுப்பா. இத நோக்கி நீ பயணிக்காத. இதெல்லாம் விட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் கொடியேற்று விழாலயும் இத சொன்னாரு. ஆனா அந்த காலத்துல எத்தன பேருக்கு அவர் சொன்னது வந்து புரிஞ்சிருக்கும். இந்த காலத்திலே புரியல. நல்லா படிச்ச மேதைங்களுக்கும் தெரியல. அப்புறம் எப்படி சாதாரண மக்களுக்கெல்லாம் இது தெரியுன்றதுல வந்து அர்த்தம் இருக்குதா? ரொம்ப ஆழ்ந்து ஆய்வு உள்ள கண்ணோட்டத்தோடு பார்த்தா தான் இந்த உண்மை வந்து தெரியும். அதனால மருட்சாதி சமயங்கள், மதங்கள் இவங்கள் எல்லாம் வழக்கெல்லாம் குழி கொட்டி மண்மோடி போட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. தெருட்சாரும் சுத்த சன்மார்க்க நன்னீதியினர். தெருட்சாரும்னா தெளிவு பெறும்ன்றாரு. நல்லா இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம், இதனுடைய சுத்தல் எல்லாம் உனக்கு தெரியணும்னாக்கா, நீ தெளிவு பெறணும். தெளிவு பெற தான் உனக்கு உண்மை விளங்கும். ஏன்னா, மனம் வந்து மாயை இல்லையா? மாயையில நின்னுகிட்டு நம்ம எல்லாம் தெளிஞ்சுட்டோம்ன்னு சொல்ல முடியாது. வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு தெளிவு பெற முடியாது. அறிவு வந்து சில உண்மைகளை நமக்கு வந்து குடுக்கும். அதுல நமக்கு சந்தேகம் வரும். ஆனா தெளிவு பெறுவது என்பது வந்து முற்றிலும் வேறுபட்டது. கலங்கிய நீர நம்ம மொண்டு வச்சுட்டா, மறுநாள் காலையில எடுத்தா எப்படி தெளிவா இருக்குது. கலங்கிய நீர் எப்படி இருக்குது? இதத்தான் சித்தர் ஒருத்தர் சொன்னாரு. "மண்ணிற் கலங்கிய நீர் போல் மனிதர்காள் எண்ணிற் கலங்கி இறைவன் இவன் என்னார்னார்." எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்ப தெளிவு இல்ல. தெளிவு பத்தாது. அததான் சத்விசாரணை செய்து கொண்டு கொஞ்சம் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்க. அருள் கிடைச்ச பிற்பாடு இன்னும் நீங்க முழுமையாக தெளிவு பெற்று விடுவீர்கள் என்று சொன்னாரு. அதனால "திருச்சாறும் சுத்த சன்மார்க்க நன்னீதி சிறந்து விளங்கவோர் சிற்றபை காட்டும்னாரு." மேலே உள்ள பாட்டுலயும் சிற்றபை காட்டும்னு சொன்னாரு. இங்கேயும் சிறந்து விளங்கவோர் சிற்றபை காட்டும்னாரு. சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இடம் தான் சிற்றபைன்னு சொல்றது. ஏன்னா, அதுதான் மரணமில்லாத பெருவாழ்வுக்குரிய இடம். அந்த இடத்தை உங்களுக்கு காட்டிக் குடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அருள் கிடைத்தா தான் காட்டும். அருள் கிடைக்கலன்னா நம்ம வந்து காட்டாது. இப்ப நம்ம ஒண்ணு இருக்குது. அந்த மாரி ஒரு உலகம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அது அவ்வளதான். ஆனா அந்த உலகத்தை அடைவது என்பது அருள் துணை வேண்டும் இல்லையா? அதுக்கு ஜீவ ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திரிய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து இந்த ஆண், பெண் பேதங்கள், ஜாதி, சமய பேதங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம்.
சமயத்தில போய் விழுந்து கிடக்காத, சமயத்தில மாட்டிக்கொண்டு கிடைக்காத, அது பூரணமான உள்ளதுக்கு உள்ள. அது இறைவன் குடுக்கல. ஆரம்பத்திலே அவன் குடுக்கல. அதுக்கு என்ன பண்றது? அதனால நீங்க எல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. சிற்றபைய காட்டக்கூடியது அருட்பெருஞ்சோதி தான் உங்களுக்கு சிற்றபைய காட்டும். அருட்ஜோதி வீதியில் ஆடச் செய்தீரே. வள்ளல் பெருமான் எந்த வீதி? வீதின்னா வழி. எந்த வழியில போய் அவரு வாழச் செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அருட்ஜோதி வீதி. அது ஒரு தனி வழி அது. தனி நெறி, தனி வெளி, தனி மந்திரம், தனி உலகம். அருட்பெரு வெளியில், அருட்பெரு உலகத்து, அருட்பெரும் தலத்து மேல் நிலையில், அருட்பெரும் பீடத்து, அருட்பெரு வடிவில், திருவிலை அமர்ந்த அருட்பெரும் பதியே, அருட்பெரும் நிதியே, அருட்பெரும் சித்தியன் அமுதே, அருட்பெரும் களிப்பே, அருட்பெரும் சிவமே, அருட்பெரும் ஜோதி என் அரசேன்னு சொல்லுவாரு. ஆக அந்த ஜோதி, அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் சொல்றார் இல்லையா? அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட அந்த 3 பாடல்கள்லயே பார்த்தீங்கன்னா, சாதியையும் பற்றிய விவரம் சொல்லிட்டாரு. அதே நேரத்தில மதங்களை பற்றியும், சமய மதங்கள், மருட்சாதி சமய மதங்கள், ஆசிரமம் வழக்கெல்லாம். ஆசிரமத்தையும் அதுல வந்து சேர்த்துக்கிட்டாரு. வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரமம் என்றது 4. அ அதாவது சத்திரியர், சூத்திரர், வசியர், பிராமணர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அ மார்க்கத்தை சொல்றது இது. அதுதான் ஆசிரமம் அப்படின்னு சொல்றது. இந்த மாரி வழக்கெல்லாம் "புலி கொட்டி மண் மூடி போட்டுன்னு" சொன்னாரு. இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுது. பூரணத்தை இது காட்டாது. பூரணத்தை அடைய முடியாது. அதனால தான் அருட்பெரும் ஜோதியை நீங்கள் பிடித்து உய்யணும். அதுதான் நித்திய வாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கு வந்து குடுக்கும். மத்ததெல்லாம் உங்களுக்கு வந்து அனித்தியம் தான். அப்ப அனித்தியத்துல நீங்க போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் திருப்பி வந்து பிறக்கணும். பிறந்து அவங்க சுத்த சன்மார்க்க நெறியை கடைப்பிடித்து, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கைக்கொண்டு, அருட்பெரும் ஜோதியினுடைய அருளை பெற்று, அவங்களும் வந்து மேலான நிலையை அடைவாங்க. அது திண்ணம். அது வந்து உறுதியா அவங்கலாம் வந்து கண்டிப்பாக அடைவாங்க. அதனால நீங்க அந்த திருப்பி அவங்க போன இடத்துக்குலாம் நீங்க போகணுன்றது உங்களுக்கு அந்த விதி இப்ப இல்ல. இப்ப வந்து காலம் மாறி போயிருக்குது. காலம் மாறியிருக்கும்போது உண்மையும் வெளிப்படுது. இப்ப எல்லாமே கால மாற்றத்துக்கு உருமாற்றம் எல்லாமே மாறுது இல்லையா? அப்ப ஆன்மீகத்திலயும் மாற்றம் இருக்குது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். இந்த மாற்றமாக உள்ள ஒரு ஆன்மீகம் தான் நமக்கு வந்து சன்மார்க்கம் வந்து இறைவன் கொடுத்திருக்கிறார். அது வள்ளலார் குடுத்தார்ன்னு சொல்றத விட, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே குடுத்தார்ன்னு சொல்றது தான் சாலப் பொருந்தும். ஏன்னா வள்ளலாரே என்ன சொல்றாரு? "நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகனின் வார்த்தை" அப்படின்னு சொல்றாரு. அந்த ரீதியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த அ இந்த ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து முடியாது. இதிலெல்லாம் கடைப்புடிச்சுக்கிட்டு கிடந்தோமா, நிச்சயமாக அருட்பெருஞ்சோதியினுடைய அருளை பெற்று நம்ம உய்ய முடியாது. அப்படின்றத விவரமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? அடுத்த வாரம் இந்த ஜீவ ஒழுக்கத்தை நம்ம மேலும் இன்னும் கன்டின்யூ பண்ண போறோம். இதுக்குரிய பாடல்களை எல்லாம் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வள்ளலார் இந்த சாதி, மதம், சமயம், ஆசிரமம் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் சொற்களை பயன்படுத்தி, இதுலருந்து விழிப்பா இருங்க. இதுல போய் மாட்டிக்கொள்ளாதீங்கன்னு இன்னும் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது. இன்னைக்கு 452வது பாடல், 495வது பாடல், 496வது பாடல்கள வந்து நம்ம வந்து இன்னைக்கு படிச்சிருக்கிறோம் இல்லையா? எடுத்திருக்கோம். நீங்களும் அத வந்து திருப்பி மீள்பார்வை செய்யுங்க. ஓய்வு இருக்கிறப்ப இந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து ஒரு ஆய்வு செய்து பாருங்க. இந்த ஜீவ ஒழுக்கத்துல நம்ப நம்ப எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கிறோம் அப்படின்றது, இல்ல இதுல நம்ம ஸ்லெக்கா இருக்கிறோமா? இன்னும் பூரணமா வள்ளலார் இறைவன் சொன்னதுபடி நம்ம இன்னும் நெறிக்கு வரலையா? இல்ல 50, 50ல இருக்கிறோமா? இல்ல இந்த சன்மார்க்கத்த ஊறுகா மாரி நம்ம தொட்டுக்கிறோமா? இல்ல முழுமையாக நம்ம விட்டுட்டு சன்மார்க்கத்த பிடிக்கிறோமா? இதெல்லாம் நீங்களே வந்து உங்கள மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அருள் பெறுவது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்ல. பிறப்பை ஒழிப்பது சுலபமான விஷயம் இல்ல.
அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நமக்கு வந்து ஒழுக்கங்களை வகுத்து கொடுத்திருக்காரு. இப்படிலாம் இருந்தா தான் என்னுடைய அருளை நீ பெற முடியும் அப்படின்றது ஒரு கருத்து தான் இதுல இருக்குது. ஆக இந்த ஒழுக்கத்துக்கு வந்து நம்ப உடன்படணும். இப்படி உடன்பட்டா தான் நம்ம வந்து அருளை சம்பாதித்துக் கொள்ள முடியுமே ஒழிய, இதுல இல்லன்னாக்கா நம்ம வந்து உண்மையிலே சன்மார்க்கியாக இருக்க முடியாது. ஏதோ நம்ம வந்து பொதுவாக எடுத்துக்கணும். பொதுவாக சன்மார்க்கத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய, உண்மையிலே அருளுக்காக நம்ம வந்து சன்மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு வர முடியாது. ஏன்னா நம்ம தான் ஜீவ ஒழுக்கம் இல்லையே. சில பேருக்கு கரண ஒழுக்கம் கூட இருக்காது. ஆனா மற்ற இதுலலாம் சன்மார்க்கத்துக்குள்ள இருப்பாங்க. கரண ஒழுக்கத்தில கடைபிடிக்க மாட்டாங்க. இப்ப ஜீவ ஒழுக்கத்திலயும் கடைபிடிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம வந்து அருள் பெற முடியும்? அதனால வள்ளல் பெருமான் சொன்னது போல, அருட்பெருஞ்சோதி நமக்கு வகுத்து கொடுத்தது போல, அந்தந்த ஒழுக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இததான் திருக்குறள் கூட "ஒழுக்கம் விழுப்பம் தரலால், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்" சொன்னாரு திருவள்ளுவர். ஸோ அத பத்தி நம்ப அடுத்த வாரத்துல வந்து நம்ப பார்ப்போம். திருக்குறள்ல வந்து என்னென்ன குறள்கள் வந்து குடுத்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா தன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றிங்கய்யா. நன்றிங்க சாமி. சாமி, ஒரு பாபா ஃபோன் பண்ணி கிளாஸில் வந்து எல்லாரையும் அந்த நிகழ்ச்சியை பற்றி